ஒரு அழகிய மலை கிராமத்தில் கண்ணன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அந்த விவசாயிக்கும் சொந்தமாக ஒரு வயல் இருந்தது. வயலில் விவசாயி அயராது உழைத்து வந்தார். அந்த வயலுக்கு நடுவில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் தேனீக்கள் கூடு கட்டியிருந்தது. ஒரு நாள் விவசாயி அந்த தேன் கூட்டை பார்த்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். அப்போது விவசாயின் நண்பன் கண்ணன் என்பவர் அங்கே வந்தான். என்ன கண்ணா, தேன் கூட்டையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாய்? இதை பார்க்கும் நேரத்தில் வயலில் இறங்கி வேலை செய்தால் இன்னும் அதிகமாக விளைச்சல் எடுக்கலாம் அல்லவா? அதற்கு கண்ணன் பதில் சொன்னார். இந்த தேனீக்களால் நமக்கு ஏதும் நன்மை நடக்குமா என்று யோசிக்கிறேன். தேனீக்களால் நமக்கு என்ன நன்மை நடக்கும்? அதற்கு கண்ணன் பதில் சொன்னார். நிச்சயமாக நன்மை நடக்கும் என்று தோன்றுகிறது. இருவரும் பேசிக்கொண்டே அங்கிருந்து சென்றனர். சில நாட்கள் கழித்து கிராமத்தில் மிகப்பெரிய புயல் ஒன்று அடித்தது. புயலில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. விளைநிலங்களும் சேதமடைந்தன. விவசாயி கிருஷ்ணனின் நிலங்களில் பயிர்கள் சாய்ந்து கிடந்தன. கண்ணனின் வயல்களில் நெற்கதிர்களை காணவில்லை. கண்ணன் மனம் உடைந்து போய் வயலிலே உட்கார்ந்தார். வயலுக்கு அருகிலுள்ள மரத்தை பார்த்தான். கண்ணன் மரத்திலுள்ள தேன் கூட்டிற்கு ஒன்றும் ஆகாததைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். அருகில் சென்று பார்த்தான். அங்கே தேன் பூச்சிகள் பாயை போன்று ஏதோ ஒன்றை மூடிக்கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் தேன் பூச்சிகள் அங்கிருந்து விலகிச் சென்றன. அதை பார்த்து கண்ணன் ஆச்சரியமடைந்தான். கண்ணனின் நெற்கதிர்கள் அங்கு பாதுகாப்பாக இருந்தன. கண்ணன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். இதை அறிந்த கிருஷ்ணன் அங்கு ஓடி வந்தான். என்னை மன்னித்து விடு கண்ணா, நான் தவறாக பேசிவிட்டேன் என்று சொன்னான் கிருஷ்ணன். சிறிய விஷயமும் நமக்கு பெரிய சுவாசத்தை கூட கொடுக்கும் என்று இப்போ நான் நம்புகிறேன் என்றான் கிருஷ்ணன். அந்த நாளிலிருந்து கண்ணனும் கிருஷ்ணனும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் மதிக்கத் தொடங்கினர். இக்கதை நமக்கு எல்லாமே நம் வாழ்க்கையில் முக்கியம் என்பதையும், சிறிய விஷயங்களும் பெரிய காரியங்களுக்கு உதவ முடியும் என்பதையும் உணர்த்துகிறது.